நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் டெல்லியில் மாணவர்கள் தொடங்கிய போராட்டம் தற்போது தமிழ்நாட்டிலும் தீவிரமடைந்துள்ளது. இந்த போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் ஆதரவாளர்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். சிலர் உணர்வு தண்ணீர் கூட இல்லாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாயிருக்கு. இதற்கிடையில் ஜூலி இந்த போராட்டம் தொடர்பான ஒரு வீடியோவை தனது சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருப்பது தற்போது வைரலாய் வருது. போராடிட்டு இருக்கோம். இதுல நிறைய பேர் வந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா ஜோக்கர், ஓகே நம்ம தான் ஜோக்கரா, நம்ம தான் போலி போராடிக்கிறோம். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் ஐயா, ஜோக்கர்னு சொல்றதுக்கோ போலி போராடின்னு சொல்றதுக்கோ இங்க தைரியம் தேவையில்ல. இந்த கொற்ற மலையில இங்க உட்கார்ந்திருக்கால சூரத்து நீராங்க நவீன உலகத்தோட உண்மையான பொசசிவ் பசப்புகள் அவர்தான். அவருக்கு பிள்ளைகள் கிடையாது. இன்னைக்கு நம்ம நாட்டுல பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் அவரோட பிள்ளைய நினைச்சு அங்க போராடிட்டு இருந்தாரு. இன்னைக்கும் சொல்றேன், என்னைக்கும் சொல்றேன், இந்த தமிழ்நாடு போராடியது ஒரே ஒரு விஷயத்துக்காக. ஒரு தாத்தா இருக்கிறார். அந்த தாத்தாவோட வார்த்தை தான் ஞாபகத்துல வரும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. உச்சி மீது வானிலிருந்து வீடுகின்ற போதிலும், உச்சி மீது வானிலிருந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இந்த வீடியோவை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அரசியல் விவாதங்களும் தீவிரமாகியுள்ளன. குறிப்பாக நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்ற வாக்குறுதியை முன்பு டிஎம்கே ஆட்சி பிரச்சாரத்தில் சொன்னாங்க. ஆனா ஆட்சி காலத்தில் அதை நிறைவேற்ற முடியவில்லை என்ற விமர்சனங்கள் மீண்டும் எழுந்துள்ளன. அதே நேரத்தில் தற்போது டிவிகே ஆட்சி அமைத்து இன்னும் சில மாதங்கள் ஆன நிலையில அதற்குள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று எதிர்கட்சிகள் அழுத்தம் கொடுப்பது சரியா என்ற கேள்வியும் சில சமூக வலைதளங்களில் எழுப்பி வருகின்றன. இந்த விவகாரத்தில் உங்கள் கருத்து என்ன? நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டுமா அல்லது இது போன்ற அரசியல் விமர்சனங்கள் நியாயமானதா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.